ஒரு குடும்பம். கண்ணீர் மட்டுமே இருந்த நாட்கள். மருத்துவமனையில் படுத்திருந்த ஒரு இளைஞன். மருத்துவர்கள் சொன்னார்கள், இனி நம்பிக்கை இல்லை. அம்மா அழுதார். அப்பா மௌனமாக நின்றார். ஆனால் ஒரு வயதான பக்தர் மட்டுமே சொன்னார், மகா பெரிவாவை நம்புங்கள். அவர் கைவிட மாட்டார். அந்த இரவு ஒரு கனவு, ஒரு மந்திரம், ஒரு அதிசயம். அடுத்த நாள் நடந்ததை பார்த்து மருத்துவர்களே அதிர்ந்தார்கள். இன்று அந்த உண்மை சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க. குடும்பத்தின் துயரம். சென்னை அருகே ஒரு சிறிய குடும்பம். அப்பா ராமமூர்த்தி, அம்மா லலிதா, ஒரே மகன் கார்த்திக். மிகவும் புத்திசாலி. எல்லாம் நன்றாக இருந்த வாழ்க்கை ஒரு நாள் திடீரென கார்த்திக்கு கடுமையான காய்ச்சல். முதல் நாள் சாதாரணமாக நினைத்தார்கள். ஆனால் காய்ச்சல் குறையவில்லை. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஸ்கேன், ரிப்போர்ட், பல டெஸ்டுகள். மருத்துவர் முகம் மாறியது. நிலைமை கொஞ்சம் சீரியஸ். அம்மா நடுங்கினார். டாக்டர், என் பையனுக்கு என்ன ஆச்சு? மருத்துவர் அமைதியாக சொன்னார், நாங்கள் முயற்சி செய்கிறோம். நம்பிக்கை உடைந்து தருணம். நாட்கள் கடந்து போனது. ஐசியு, மிஷின் சவுண்ட். அம்மா கதறி அழுது. அப்பா வெளியே உட்கார்ந்து மௌனமாக இருந்தார். அந்த நேரம் ஒரு வயதான தாத்தா மருத்துவமனைக்கு வந்தார். அவர் ராமமூர்த்தி பழைய நண்பர். அவர் மெதுவாக சொன்னார், காஞ்சி மகாபிரிவாவை நம்பு. அப்பா சொன்னார், நான் எல்லாம் முயற்சி பண்ணிட்டேன். தாத்தா சிரித்தார். மருத்துவம் ஒரு பக்கம், அருள் ஒரு பக்கம். அவர் ஒரு சிறிய மகாபிரிவா புகைப்படம் கொடுத்தார். இதை தலையணை அருகே வை. அந்த இரவு நடந்த அதிசயம். அந்த இரவு அம்மா மருத்துவமனையிலேயே தூங்கிவிட்டார். கனவில் ஒரு ஒளி. மெதுவாக நடந்து வந்தார் மகாபிரிவா. கையில் விபூதி. அவர் கார்த்திக்கின் தலையில் வைத்தார். பயப்படாதே. அதுவே ஒரு வார்த்தை. அம்மா திடீரென விழித்துக் கொண்டார். அவர் முழுவதும் வியர்வை. ஆனால் மனதில் ஒரு அமைதி. அதே நேரத்தில் மிஷின் ரீடிங் மாற ஆரம்பித்தது. நர்ஸ் ஓடி வந்தார். சார், பல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மருத்துவரின் அதிர்ச்சி. காலை மருத்துவர் மீண்டும் பரிசோதித்தார். அவர் நம்ப முடியாமல் பார்த்தார். இது எப்படி பாசிபிள்? அம்மா அழுதபடி சொன்னார், மகா பிரிவா காப்பாத்திட்டார். மருத்துவர் அமைதியாக இருந்தார். சில நேரங்களில் அறிவியல் கூட பதில் சொல்ல முடியாது. அந்த நாளிலிருந்து கார்த்திக் மெதுவாக குணமாக ஆரம்பித்தான். காஞ்சிபுரத்துக்கு பயணம். முழுமையான குணமான பிறகு குடும்பம் காஞ்சிபுரம் சென்றது. காஞ்சி காமகோட்டி பீடம். அங்கு மகாபிரிவா இருந்த இடத்தை பார்த்தார்கள். அம்மா கண் கலங்கினார். நாங்கள் வாழ்ந்தே உங்கள் அருளால். அவர்கள் விபூதி பெற்றார்கள். அந்த நிமிடம் மனம் முழுவதும் அமைதி. வாழ்க்கை மாறிய பிறகு, இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த குடும்பம் தினமும் மகாபிரிவா நாமம் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர். கார்த்திக் கூட சொன்னான், நான் மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கு. எங்கள் வீட்டில் தினமும் தீபம் ஏற்றினார்கள். மன அமைதி அதிகரிக்கிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லா கதவுகளும் மூடப்பட்ட மாதிரி தோன்றும். ஆனால் இரவின் திறக்கும் ஒரு கதவு இருக்கும். நம்பிக்கை விடாதீர்கள். மகா பிரிவாவை மனதார நினைத்தால் அவர் நிச்சயம் வழிகாட்டுவார். இந்த கதை உங்களுக்கும் மன அமைதி கொடுத்திருந்தால் கமெண்டில் ஜெய ஜெயசங்கர என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தாருக்கும் பகிருங்கள். இப்படி ஆன்மீக கதைகள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர், மகாபிரிவா திருவடிகளே சரணம்.